தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் பொங்கல் விழா களை கட்டியது. புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகமடைந்தனர். கோவை கணியூரில் உள்ள தனியார் கல்லூரியில் உற்சாகம் பொங்க பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். கொங்கு மண்ணின் பாரம்பரிய துடும்பு இசை முழங்க அதற்கேற்றவாறு மாணவ மாணவியர் உற்சாகமாக நடனமாடி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள கல்லூரியிலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை நடனம் என பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டின. கேரள எல்லையில் இந்த கல்லூரி அமைந்துள்ளதால் இரு மாநில மாணவிகளும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடினர். திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியிலும் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டின. வேட்டி சட்டை அணிந்தும் மாணவிகள் புடவை அணிந்தும் புதுப்பானையில் பொங்கலிட்டு பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ந்தனர். தமிழர் பாரம்பரிய கலைகளை நினைவூட்டும் வகையில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி, ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சென்னை அயப்பாக்கத்தில் திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. 2026 பெண்கள் கருப்பு சிவப்பு உடையில் 2026 பானைகளை வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். ஒரே நேரத்தில் 2026 பெண்கள் பொங்கலிட்டது ராபா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலை கிராமத்தில் கர்ப்பிணிகளோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.